நாங்கள் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தொழிலாளிகளினுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு பிரதானமானது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொழிலாளர்களுக்கு பல்வேறு தீங்குகளை செஞ்சிருக்கு. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களினுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக தமிழக அரசுல நாங்க ஆட்சிக்கு வந்தாங்க நிரந்தரப்படுத்தப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. வேற யாரும் முதல்வரே கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்லி சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. இது ரெண்டையும் நம்பி அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலில் ஏறக்குறைய பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க. ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எல்லாத்தையுமே ஒப்பந்தத்திலையும் இதிலே கொண்டு வந்தாங்க. 11 மாச வேலைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. சுகாதாரத்துறையிலாம் ஃபுல்லா புதுசா போடுறது எல்லாமே 11 மாச வேலை தான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுல 11 மாசத்துக்கு தான் செவிலியர்கள் எல்லாம் வேலைக்கு போடுறாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. பழைய உலக தொழிலாளி வர்க்கம் அவங்க ரத்தமும் வியர்வையும் சிந்தி பல காலம் போராடி பெற்றது 8 மணி நேர வேலை நாள் அப்படிங்கிறது. அந்த 8 மணி நேர வேலை நாள்ங்கிறத இப்ப அவங்க முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. சட்டம் கொண்டு வந்தாங்க. மக்களினுடைய தொழிலாளிகளினுடைய எதிர்ப்பு கடுமையா வந்த பின்னணியில தற்காலிகமா அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி வேலை நேரத்தை அதிகரிக்கலாம்ங்கிற அந்த சரத்துங்கிறது மத்திய அரசு 40 தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் தொகுத்து 4 சட்ட தொகுப்புகளா கொண்டு வந்திருக்கு. அதுல இருக்கு. அதுக்கான விதிகளை தமிழக அரசு எழுதியிருக்கு. விதிகளை எழுதாம இருந்தாங்க அந்த சட்ட தொகுப்புகள் தமிழ்நாட்டில் அமலாகாது. ஆனா இவங்க அதை எழுதி வேகமா அமலாகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப அதை அமலாகும் போது இந்த 8 மணி நேர வேலை நாளுங்கிறது இல்லாம போயிடும்ங்கிறதுனால அவங்க அதை தற்காலிகமா அதை பின்வாங்கியிருக்காங்க. அதுக்காக நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். தொழிலாளி வர்க்கத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல அதை செய்யலாம். அதுக்கு அடுத்து என்னன்னாக்க ரொம்ப முக்கியமானது எலக்டோரல் ஆட்டோகிரசின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கட்சி சர்வாதிகாரம். மத்தியில அப்படிப்பட்ட ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை பிஜேபி கட்சி காங்கிரஸை நிர்மூலமாக்கி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சக்சஸ் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா புரட்சி தலைவரினுடைய அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு பல ஆண்டுகளாக இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரை மறக்காம இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கைவிட்டல. கடந்த தேர்தலில் கூட கணிசமான வாக்குகளை கொடுத்து அவங்க 68 தொகுதிக்கு மேல வெற்றி பெற வச்சாங்க. ஒரு 40 தொகுதியில குறைஞ்ச வாக்குகளை தான் தோக்கக்கூடிய ஒரு இது வந்துச்சு. அப்ப இந்த பின்னணியில என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டுல அந்த ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறது சக்சஸ்ஃபுல்லா வரல. இருந்தாலும் அவங்களால தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னாக்க எல்லா இடங்களிலுமே பிரச்சாரம் தேர்தலுக்கு பின்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் ப்ரொபகண்டா எல்லா பக்கமும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை முறியடிக்கணும். ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி இருக்கணும். அதை பொருத்தமுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும். அதாவது பொது உடைமை தோழர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொன்னாலும் குறிப்பா ஒரு காரணத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எம்ஜிஆர் அவர்கள் அவங்க சொல்லும் போது நான் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய 3 கால்கள் எந்த கால்கள்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் இது மாதிரி இவங்களெல்லாம் அவங்களுடைய தியாகத்துக்காகவும் மற்றதுக்காகவும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை மாதிரி மதிச்சவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு மதிச்சாங்க. இதை நாங்க ஆதரிக்கும் போது என்னன்னாக்க வேற கட்சிகளோட கூட்டு சேர்ந்து வேலை செய்யும் போது லேசா ஒரு நெருடல் முறுத்தல் அப்படிங்கிறது மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைந்து வேலை செய்யும் போது ஒரு தலை சிறந்த மனிதாபிமானியால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி ஏழை எளிய மக்களினுடைய நலனை என்றென்றும் நினைப்பவர் அப்படிங்கிறது அந்த எம்ஜிஆர் அவர்களினுடைய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க இயல்பாவே இதுல இணைந்து செயல்பட முடியுது. மதுரை நீதி
உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சந்துரு ஒரு தடவை ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. அதாவது சென்னையில பாடியிலையில் லூகாஸ் டிவிஎஸ்ல வந்து பெரிய போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டத்தை கேட்டாரு. அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, தொழிலாளிகளை அடிக்கிறதுக்கு வந்து ஏன் போலீஸை கேட்கறீங்களா, அதெல்லாம் தர முடியாது, அவங்க கூட பேசி தீர்த்துக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவில் வந்து எத்தனையோ புரட்சிகர முதல்வர்கள் அதெல்லாம் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தொழிலாளி வர்க்கத்திற்காக முன்வைத்த ஒரு முதல்வர் கூட இதுவரைக்கும் வந்து இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில நாங்க வந்து இது ஒரு யுக்தி அப்படிங்கிற அடிப்படையிலேயோ இந்த மாதிரி வந்து நாங்க நிக்கல, நாங்க இவங்களை ஆதரிக்கல. அதிமுக இது ஆதரிக்கிறது இந்த காலத்தினுடைய கட்டாயம், ஜனநாயகத்தை காப்பாற்றணும். இன்னொன்னு வந்து என்னன்னாக்க கூட்டாட்சி தத்துவம் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நிதி ரீதியா, பாராளுமன்ற இடங்கள் ரீதியா, நிதி ரீதியா எப்படின்னாக்க நமக்கு ₹1 வந்து வரி வசூல் பண்ணிட்டு போனாங்கன்னாக்க வெறும் 29 பைசாலே நம்ம மாநிலத்துக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதே சமயத்துல வந்து ₹1 பீகார் கொடுத்துச்சுன்னா ₹7.82 கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ₹1 கொடுத்தாங்க, ₹1.83 வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுடைய நிதி ஆதாரங்களை திரட்டி வட மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை கேட்கறதுக்கு வந்து திராணியற்றதா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது வந்து இருக்கு.